ஹாய்ங்க. வெல்கம் டு கேடி எக்ஸாம் நோட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நபார்ட்ல இருந்து ரெக்வயர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. 2020க்கான ரெக்வயர்மெண்ட் ஒரு 160 வேகன்சி வந்து இருக்குன்னு பாருங்களேன். ஆல் இந்தியா ஜாப் தான், தமிழ்நாட்டிலேயும் வேகன்சி வந்து இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து யார் எழுதலாம், ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஸோ நான் இப்போ ஆர்ஆர்பி படிக்கேன், எஸ்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் இதுக்கும் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான். ஸோ அது என்னென்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். நிறுவனம் வந்து நாபார்டு. நபார்டி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது என்ன நாபார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இது ஒரு பேங்க் ரிலேட்டடான தான், பட் ஆனால் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு பேங்க். ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்து கான்ட்ராக்சுவலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது. எக்ஸாம் எழுதி தான் உள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு நம்ம ஃபுல் டைம் ஜாப் தான். அண்ட் எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கும். லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா பெனிஃபிட்ஸுமே. போஸ்டிங் வந்து ஆல் இந்தியா போஸ்டிங். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் போஸ்ட் அவைலபிள் என்னென்ன பதவிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பதவிகள் தான் இருக்கு. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஹிந்தியில, அதாவது மத்திய அரசு வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க ஹிந்தியில இருக்குன்னா, ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், ஸோ அதுவும் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ மொத்தம் வந்து இந்த 2 வேகன்சி மட்டும் தான் இருக்கு. அண்ட் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 162 பணியிடங்கள் வந்து இருக்கு. டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்ல வந்து 159 வேகன்சியும், டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து 3 வேகன்சியும் இருக்கு. ஸோ மொத்தமா சேர்த்தீங்கன்னா 162 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடுல உள்ள வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடுல வந்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 9 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்திக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நான் என்ன படிச்சிருந்தா ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எனி டிகிரி, நீங்க எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஆனா அதுல வந்து 50% மார்க் வந்து எடுத்திருக்கணும். ஸோ 50% மார்க் எடுத்திருந்தா தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க டிகிரியில வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஜஸ்ட் பாஸ் கூட பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ டெவலப்மெண்ட் ஹிந்திக்கு வந்து டிகிரி வித் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். டிரான்ஸ்லேஷன் அந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து இருந்திருக்கணும். ஸோ அப்பதான் நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21 வயசு வந்து அதாவது மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம், ஓபிசிக்கு வந்து +3 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு வந்து +15 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த வேலை எனக்கு கிடைச்சிட்டு, ஸோ வேலை வாங்கிட்டு, ஸோ நான் என்னென்ன வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ மெயின்டைனிங் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆஃபீஸில் உள்ள ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் கம்ப்யூட்டரில். ஸோ அந்த மாதிரி. அண்ட் அசிஸ்டிங் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டட் டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பேங்கிங் ஸ்கீம்ஸ். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ நிதி திட்டங்களுக்கு இருக்கலாம். ஸோ அது அப்புறம் வந்து கிராம வளர்ச்சி. ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன், அதாவது ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ். ஸோ நார்மலான டேட்டா என்ட்ரி ஒர்க்ஸ் இருக்கும். அண்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டாக்குமெண்டேஷன், ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ். ஸோ என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸோ வந்திருக்கோ, ஸோ அதுக்கு எல்லாத்தையும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதா அப்படிங்கிறத நீங்க வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டிங் ஆஃபீஸர்ஸ் டியூரிங் மீட்டிங்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் ஃபீல்டு விசிட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு மீட்டிங் போறாங்க, இல்லை ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கு, ஒரு மீட்டிங் நடக்குன்னா, ஸோ நீங்க அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அங்க உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மிங் ஜெனரல் கிளர்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ் ஆஸ் அசைன்டு. ஸோ என்னென்ன கிளர்க் லெவல் ஜாப்ஸ் அண்ட் என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உள்ள என்னென்ன மற்ற வேலை இருக்கோ, ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, ஒரு மாவட்டத்தில் விவசாய கடன் திட்டம் செயல்படும் போது, ஸோ அந்த திட்டத்தின் பயனாளர்கள் விவரம், செலவின கணக்கு மற்றும் முன்னேற்ற அறிக்கைகள் தயாரித்து அதிகாரிகளிடம் சமர்ப்பிப்பது. ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ விவசாய கடன் பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த திட்டம் வந்து செயல்படும் போது, ஸோ எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளவு பேருக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு, ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை வந்து உங்களோட சீனியர்ஸ்ட வந்து நீங்க வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ அதாவது ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், அதாவது அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி, ஸோ அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பிட்வீன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஃபார் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ். அதான் ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் வருதுன்னா ஸோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். டிராஃப்டிங் லெட்டர்ஸ், நோட்டீசஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இன் ஹிந்தி. ஸோ ஹிந்தியில் வரும் கடிதங்கள், ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து சரி பார்க்கணும், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம. என்ஷூரிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் பாலிசி. ஸோ ஹிந்தி மொழியில் அலுவலக குறிப்புகள், ஸோ அறிக்கைகள், அது எல்லாத்தையுமே நீங்க வந்து உருவாக்கணும். அண்ட் டைப்பிங் அண்ட் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் இன் ஹிந்தி. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து நீங்க ஹிந்தியில தான் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அசிஸ்டிங் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன் லாங்குவேஜ் ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். ஸோ சீனியர்ஸ் அவங்களுக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடான ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நீங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நபார்டு மத்திய அரசு அலுவலகத்தில் இருந்து வரும் இந்தி அறிவிப்பை ஆங்கிலமாக மாற்றி மாநில அலுவலகங்களுக்கு அனுப்புவதற்கான ஆவணத்தை தயாரித்தல். அதான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹிந்தியில ஒரு நோட்டிபிகேஷன் விடுறாங்கன்னா ஸோ அதை வந்து நீங்க கன்வெர்ட் இன்டு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து மாற்றணும். மாத்திட்டு தென் வந்து நீங்க வந்து மாநிலங்களுக்கு வந்து சென்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்மட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து சேலரி டீடைல்ஸ். ஸோ பேசிக் பே வந்து உங்களுக்கு 23,000, பேசிக் பேவே 23,000. ஸோ மற்ற எல்லா அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மந்த்லி வந்து 46 கிடைக்கும். இது வந்து ஒரு 50 இல்லை 55 கூட கிடைக்கலாம். ஸோ இது அப்ராக்சிமேட் தான். ஸோ மோஸ்ட்லி 50க்கு மேலே தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா அலோவன்ஸுமே இருக்கு உங்களுக்கு வந்து. மற்ற எல்லா அலோவன்ஸுமே, டிராவல் அலோவன்ஸ், அப்புறம் வந்து நம்ம தங்குறதுக்கு அலோவன்ஸ், அது எல்லாமே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸுமே நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால நீங்க வந்து சேலரியை பத்தி வந்து நீங்க வந்து ஒரி பண்ண தேவையே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பிடபிள்யூ பிடி அவங்களுக்குலாம் 100 ரூபா தான். ஸோ அதர்ஸ்க்கு வந்து 550 வரும். ஸோ ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள் இல்லை. நமக்கு வந்து ஆர்ஆர்பிலாம் எக்ஸாம் எழுதினாலே அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் இங்க வந்து அப்படி கிடையாது, பேமெண்ட் பண்ணதுதான். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா nabard.organization. ஸோ இங்க போனீங்கன்னா நோட்டிபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 17, ஸ்டார்டிங் டேட் வந்து 17 ஜனவரி, 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிப்ரவரி. ஸோ இன்னும் டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு செலக்ட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுல பாஸ் ஆனீங்கன்னா மெயின்ஸ் வந்து போகலாம். ஸோ மெயின்ஸ்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இது வந்து அந்த ஹிந்தி அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ நார்மல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரீசனிங் வந்து இருக்கும். ஸோ ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே இருக்குங்க. ஸோ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணுங்க. நீங்க ரொம்ப தரவா ஸ்ட்ராங் ஆனாதான் நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுமே எழுத முடியும். ஸ்டேட்ல வந்து மேக்சிமம் வந்து நமக்கு இதுக்கு ரொம்ப இருக்காது, இருக்கும் ஒரு 25 மார்க் 30 மார்க் தான் இருக்கும். ஆனா மெயின் மார்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஸோ பேங்கிங் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேங்கிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 1 hour 2 yearsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து, ஸோ எக்ஸ்பெஷலி இன் பேங்கிங் அண்ட் அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் தர வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ ஆர்ஆர்பிக்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து படிப்போம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ். ஸோ இதுல வந்து நீங்க வந்து மெயின்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் தான் எழுதுவீங்க, லைக் எஸ்ஏ எழுதுவீங்க அண்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே இங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்ல, அது விரிவான விடையிலையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து ஸோ 17 ஜனவரி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து எப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 3 பிப்ரவரி வந்து சொல்லிட்டாங்க. எக்ஸாம் என்னைக்குன்னே சொல்லிட்டாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து 21 இருக்கும், மெயின்ஸ் வந்து 12 இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாங்க. ஏன்னா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும். அதனால நீங்க நல்லா படிங்க. ஸோ இதான் நபார்டுக்கான ஃபுல் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்கு கேடி எக்ஸாம் நோட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணி போடுவோம். ஸோ உங்களுக்கு விஷுவலா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்றதுங்கிற மோட்டிவேஷன் வந்து வரும்.